நடிகை பானுப்பிரியாவை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு. ஸோ 80ஸ்ல வந்துட்டு முன்னணி நடிகையாக இருந்தவங்க ஏகப்பட்ட தமிழ் படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் அம்மா ரோலில் வந்துட்டு பட்டையை கிளப்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு அவங்கள பற்றி எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இப்போ அவங்க வீட்டில் ஒரு 14 வயது சிறுமியுடைய தாய் பானுப்பிரியா தன் மகளை வந்துட்டு கொடுமைப்படுத்தி வந்திருப்பதாகவும் அவருடைய அண்ணனை வைத்து பாலியல் வன்புறவு செய்ததாகவும் புகார் கொடுத்திருந்தாங்கல்ல. ஸோ அந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு. இதில் பானுப்பிரியா மீது எந்த ஒரு தவறுமே கிடையாது. அந்த பெண்ணின் தாய் சொன்னது எல்லாமே போய் தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பானுப்பிரியா கொடுக்க விளக்கத்தில் ரொம்பவே தெளிவாக இருந்துச்சு. இந்த பெண்ணை வந்துட்டு அவங்களுடைய அம்மாவுடைய ஒப்புதலின் பெயரில் தான் வேலைக்கு அமர்த்தணும். ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்தப்போ எங்கள் வீட்டில் இருந்த 10 சவரன் நகை, 1 லட்ச ரூபாய் பணம், ஃபோன், ஐபேட் மற்றும் சில பொருட்கள் எல்லாமே காணா போயிடுச்சு. அதை அந்த பெண்மணி தான் திருடியிருப்பாங்க. நாங்கள் சந்தேகப்பட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு அழைத்து விசாரித்தோம். ஆனால் அவங்க முன்னுக்கு பின் முரணாக வந்துட்டு தப்பாக பேசி ஊருக்கு போயிட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்து வந்து திருப்பி கொடுக்கதான் எங்ககிட்ட சொல்லிட்டு எங்கள் மேலே பொய் புகார் சொல்லிட்டாங்க அப்படின்னு பானுப்பிரியா தரப்பில் சொல்லப்பட்டிருந்துச்சு. இது குறித்து பாண்டி பஜார் போலீஸில் வந்துட்டு அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய அம்மாவையும் அழைத்து பேசியிருக்காங்க, விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த விசாரணையில் அந்த பெண்ணுடைய தாய் வந்துட்டு தான் திருடியதை ஒப்புக்கொண்டிருக்காங்க. இதனால் பானுப்பிரியா மீதும் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் பானுப்பிரியா அவர்கள் மீது 14 வயதுக்குட்பட்ட, அதாவது 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வந்துட்டு பணிக்கு அமர்த்துவது குழந்தை தொழிலாளர் சட்டப்படி குற்றம். ஸோ அந்த சட்டத்துக்கு பானுப்பிரியா மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.